சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது. பலவீனத்தை பார்த்து கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது. கடன் பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது. அல்லேலூயா. உபத்திரவங்களை பார்த்து கொண்டிருந்தால் தேவனை தேடவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அலைகள் மேல நடந்த கர்த்தர் அவர் சொல்லுகிறார், இந்த கடல் மேல நடந்தேன் என்று சொன்னா, பேதுருவே உனக்கு விசுவாசமாக இருந்தால், விசுவாசம் இருந்தால் நீ இறங்கி நடந்து வா. சொல்லலாமா? அன்பு தேவஜனமே, கர்த்தர் அலைகள் மேல நடந்து நமக்கு முன்மாதிரி காண்பிச்சாருன்னு சொன்னா, பிரச்சனைகளை மேல் நடந்து நானும் நீங்களும் அவைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு இந்த சகோதரி கேள்விப்பட்டு வீட்டில் இருந்திருந்தார். வீட்டில் இருந்து இயேசு என்ன தேடி வந்து என் வீட்டில் வந்து சமம் கொடுக்கணும், என் வீட்டில் வந்து எனக்கு குணம் கொடுக்கணும், என் வீட்டில் வந்து என்ன சொஸ்தமாகட்டும் என்று அவர் வீட்டுக்குள்ளே கடந்து இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து அவர் வீட்டு வாசப்படியிலேயே போயிருப்பார். வந்து சுகம் கிடைச்சிருக்குமா? சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் வீட்டின் வாசலை அவன் தட்டி திறந்தாள், குதிச்சு ஓடி வந்தாள். ஜனக்கூட்டம் தடையாக இருந்தது, உள்ளே புகுந்தாள். லட்சியத்தை நிறைவேற்றும்படி அவள் தேடி போய் இயேசு யார் என்று தேடி போய் அவள் தொட்டது இயேசுவின் வஸ்திரம். மாறி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,